ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் முக்கியமாக ஒரு அருமையான காரியம் இருக்கிறது. ஓய்வு நாள் என்ற ஒன்று இருக்கிறது. அதை அதிகமாய் முக்கியப்படுத்தி நாம் இந்த நாளிலே பேசப்போகிறோம். அது என்னவென்றால் 7th டேயா 8th டேயா, அவ்வளவுதான். ஆனால் வசனத்தை கேட்கும்போது விளங்கிக் கொள்வீர்கள். நாம் உங்களுக்கு 7th டே அல்லது 8th டேன்னு சொல்ல போகிறதில்ல. வசனத்தை கேட்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ யாராவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிங்க. விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் உருவேற்படுத்திய போது அதன் வரலாறு இவைகளே என்று ஒரு சரித்திரத்தை அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டே வந்தோம். இந்த நாளில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, வானமும் பூமியும் அதன் சர்வ சேனையும் என்று வருகிறது. அந்த சர்வ சேனையை பற்றி மேலோட்டமாக கொஞ்சம் பார்த்துவிட்டு அதற்கடுத்து அந்த 7th டே அல்லது 8th டே அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மகிமையின் தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சர்வ சேனை என்று சொல்லும்போது வானமும் பூமியும் அதன் சர்வ சேனையும் என்று சொல்லும்போது வானத்தில் என்னென்ன பார்க்கிறோமோ அது எல்லாவற்றையும் அது குறிப்பிடுகிறது. பூமியில் எதது காண்கிறோமோ எல்லாம் தேவன் உண்டு பண்ணின சர்வ சேனைகள் என்று பார்க்க முடியும். வானத்திலும் சர்வ சேனை இருக்கிறது, பூமியிலும் சர்வ சேனை இருக்கிறது. எல்லா சேனைகளும் எல்லாம் உண்டாக்கப்பட்ட எல்லாமே தேவனாலே உண்டாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த சர்வ சேனையை குறித்து உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். ஏன் அது எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய கரத்தின் கிரியைகள் சூரிய சந்திர
நட்சத்திரங்கள். ஆகவே அந்த என்னுடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் வணங்க வேண்டாம் என்றங்கே சொல்லுகிறார். ஏன் வணங்க வேண்டாம் என்பதையும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தில் அவர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த, எகிப்து என்பது ஒரு வல்லரசு நாடு அன்றைக்கு. அந்த வல்லரசு நாட்டில் இருந்து அடிமைகள் வெளியே வருவதென்பது கூடாத காரியம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் கூக்குரலிட்டார்களாம் தேவனை நோக்கி. அவர்கள் பெருமூச்சு விட்டார்களாம். அதை கேட்கவே கேட்டு, பார்க்கவே பார்த்து அவர்களை விடுவிக்க இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அப்படி ஒரு விடுவிக்க வந்த தேவன் என்ன செய்தார்? அந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து உங்களை விடுவித்து கானானுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். எகிப்து என்னும் இருப்பு காலவாய். காலவாய் என்பது அந்த இரும்பை உருக்குகிற அந்த எஃகு ஆலை. அப்பேற்பட்ட ஒரு சூடான அக்கினி சூடேற்றப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ள, அல்லது அந்த அதுக்குள்ளே போனால் மனுஷன் தப்பவே முடியாது. அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு நிலையில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை அந்த 20ஆவது வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்போ இப்பேற்பட்ட நிலையில் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் வெளியே கொண்டு வந்தேன். அப்படியானால் நீங்கள் நான் என்னுடைய கரத்தின் கிரியையினால் உண்டு பண்ணப்பட்ட, என்னுடைய கைகளின் செய்கையினால் உண்டு பண்ணப்பட்ட எதையும், என்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் சிருஷ்டித்த எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 அந்த 4 வசனங்களையும் வாசிங்க பார்க்கலாம். நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால், அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும்போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்றும் அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால், அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயையாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. ஆமேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் கட்டளையிடாத தெய்வங்களையாவது அல்லது சூரிய சந்திர நட்சத்திரங்களையாவது ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வணங்குகிறதா இருந்தால், அது எங்கன்னா இங்கே இல்லை, எகிப்து தேசத்தில் இல்லை, எங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் கானானுக்குள்ள தேவன் கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்குள் தேவன் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த ஜனத்தை சொந்த ஜனம் என்று எத்தனையோ ராஜாக்களிடத்திலிருந்து தப்புவித்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட ஏறக்குறைய 31 ராஜாக்களிடத்திலிருந்து தப்புவித்து தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்படி அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு உண்ண உணவு, அவர்கள் உடை 40 ஆண்டுகளாய் பழையதாய் போகல. அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்து பத்திரமாய், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களை கழுகின் செட்டைகளில் சுமந்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான தேவன் அற்புதமாய் கொண்டு வந்த பிறகு, என்னை தவிர வேற எதையாவது நீ வணங்கி சேவிப்பாயானால் அதை கேள்விப்பட்டால் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம், ஒரு சாட்சியினால அந்த நபருக்கு தீர்ப்பு செய்யக்கூடாதாம். ஒரு சாட்சியினால தீர்ப்பு செய்தா, இப்போ நான் ஒரு ஆளை சொல்லுவேன்னா அந்த ஆள் மேலே எனக்கு மன கஷ்டம் இருக்குன்னா அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி அப்போ சொன்னால் அந்த ஆள் நிரபராதியாக இருந்தால் பாவம்
அந்த ஆள் தண்டிக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே ஒரு சாட்சியினால் அவர்களை தீர்ப்பு செய்யக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகளால் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உபாகமத்தில். ஆகையால் தான் ஸ்தோத்திரம், வேதத்தில் நியாயப்பிரமாண காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு ராஜாக்களின் காலத்திலும் சரி, ஒரு ஆளை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டுமானால் உண்மையாயிருந்தால் சாட்சிகளை பார்ப்பார்கள், இல்லைன்னா 2 பொய் சாட்சிகளை அங்கே ஏற்படுத்துவார்கள். இதை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போமானால், அங்கே ஸ்தோத்திரம், நாபோத் என்று ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் ஆகாபுடைய வீட்டு காம்பவுண்டு எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆகாபுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கீரை கொல்லையாய் மாற்ற வேண்டும், கீரை பயிரிடுகிற ஒரு இடமாய் மாற்ற வேண்டும், திராட்சை தோட்டத்தை அழித்துவிட்டு அதை கீரை பயிரிட வேண்டும் என்று சொல்லி ராஜா விரும்பினார். ஆகவே நாபோத்திடத்தில் வந்து நியாயமாய் கேட்டார், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும், அதற்கு ஏற்ற விலையை தருவேன், இல்லாவிட்டால் அதை போன்ற ஒரு நல்ல நிலத்தை தருவேன் என்று நியாயமாய் சொன்னார். ஆனால் நாபோத், இல்லை, என் பிதாக்களுடைய சுதந்திர வீதத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி சொன்ன உடனே ஆகாப் சலிப்பும் சினமுமாய் அவர் போகிறதை பார்க்கிறோம். சலிப்புடன் சினத்துடன் போகிறார். வீட்டில் போய் மனைவியுடைய முகத்தை கூட பார்க்காம அவர் சுவர்புறமாய் திரும்பி படுத்து கொண்டிருக்கிறார். மனைவி எசபேல் வந்து கேட்கிறாள், ஏன், உமக்கு என்ன நடந்தது, நீ ராஜாவல்லவா, நீர் இப்படி இருக்கலாமா என்று. அவர் காரியத்தை சொன்னார். நாபோத் எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொன்னான் அப்படின்னு. உடனே எசபேல் ஈஸியா சொன்னார், நான் அதை உமக்கு கொடுக்கிறேன், நீர் எழுந்து போஜனம் பண்ணும் அப்படின்னு. ஆகவே ஆகாப் எழுந்து போஜனம் பண்ணினார். அந்த இடத்துல எசபேல் ஒரு தந்திரமான வேலையை செய்தாள். உபவாசம் என்று ஜனத்தை கூட்டும்படி சொன்னாள். உபவாசம் என்று ஜனத்தை கூட்டிய போது அங்கே 2 கள்ள சாட்சிகளை ஏற்படுத்தினாள். நாபோத்தை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பதற்காக தந்திரமான ஆலோசனை பண்ணி ராஜாவையும் தேவனையும் தூசித்தாய் என்று சொல்லும்படியான 2 பேரை ஏற்படுத்தி அந்த இடத்துல நாபோத்தை கல்லெறிந்து கொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் உபாகமத்தில் சொன்னார், ஒரு சாட்சியினால ஒரு மனுஷனையும் தீர்ப்பு செய்யக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நாம் பார்க்கிறோம், தேவன் நீதி செய்கிறதில் சரியானவர். அவரை போல, தேவனை போல நீதி செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. அவர் நீதியாய் தீர்ப்பு செய்கிற தேவன், அதனால்தான் அவர் தேவன். சரி, நம்ம பார்க்கிறோம், சர்வ சேனைகளை வணங்கக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இதை பற்றி நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆமேன். அற்புதமான ஜெபம் அங்கே பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னா என்ன? வேறொருவர் இல்லை. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளில் உள்ள சர்வ சேனையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் நீர் உண்டு பண்ணினீர். வான சேனைகள் அவைகள் எல்லாவற்றையும் உயிரோடு காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. வான சேனைகள் தேவதூதர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், பணிந்து கொள்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏண்டா ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
அவர் பரிசுத்தர் 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 என்று 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஸ்தோத்திரம் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவதூதர்கள் தேவனை துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள். நானும் நீங்களும் தேவனையே துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டோம். அவருக்கென்றே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியோ அப்படியே நானும் நீங்களும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆகவே நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சர்வ சேனைகளை மேன்மைப்படுத்த அல்ல, சர்வ சேனைகளையும் சிருஷ்டித்த தேவனை மகிமைப்படுத்தும்படி நானும் நீங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ நம்ம ஓய்வு நாளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இந்த ஒரு 3 தடவை வருகிறத பார்க்கிறோம், செவன்த் டே என்று. அப்போ ஆராதனைக்குரிய நாள், ஓய்வு நாள், அது 7ஆம் நாளா இல்லை 8ஆம் நாளா என்பதுதான் இங்கே நம்ம கேள்வி. அதற்கு உங்கள் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? 7வது நாளை எடுத்துக்கொள்ளலாமா இல்லை 8ஆம் நாளை எடுத்துக்கொள்ளலாமா? இதை வேதத்தில் கவனித்து பார்த்தபோது வேதாகமத்தில் அருமையான வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவன் 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிற நாள், 7வது நாள் கர்த்தருடைய நாள். 7ஆம் நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. 7ஆம் நாளில் வேலை செய்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு நியமம் உண்டு. ஆனால் நமக்கு அந்த நியமம் இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வோம். மட்டுமல்ல, நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்துவிட்டோம். ஆகவே இதை கடைசி வரை கவனமாய் கேட்பீர்களானால் உங்களுக்கு மிக நன்றாய் விளங்கும். இது முக்கியமான ஒரு பகுதியை நம்ம ஆராய போகிறோம். ஸ்தோத்திரம். அப்போ 7வது நாள், அந்த 7வது நாள் ஓய்வு நாள். 7வது நாள்னா எந்த நாள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ சனிக்கிழமை ஓய்வு நாள். 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தான் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பார்த்தார். அது நன்றாய் இருந்ததென்று கண்டார். நன்றாய் இருந்ததென்று கண்டவர் அந்த 7ஆம் நாளில் ரெஸ்ட் எடுத்தார். ஏன் அந்த ரெஸ்ட் அவர் எடுத்தார், ஏன் ஓய்வெடுத்தார் என்று கவனிப்போமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு அவனுக்கு விஞ்ஞான அடிப்படையிலேயும் சரீரத்துக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு 6 நாள் வேலை செய்துவிட்டு 7வது நாள் ரெஸ்ட் இல்லைன்னா அவனுடைய சரீரத்தில் பலவிதமாய் அவன் பலவீனப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று. ஆகவே அது சைக்காலஜி. 6 நாள் வேலை செய்தாச்சு, 7வது நாள் ஓய்வெடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட் தேவை. ஆகவே தான் மனுஷனை உண்டு பண்ண போகிறேன், அவனும் ஒரு நாள் ஓய்வு நாளாய் வைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆகவே தான் நமக்காக அதை காண்பிப்பதற்காகத்தான் தேவன் அந்த நாளில் ஓய்ந்திருந்தார். ஸ்தோத்திரம். அப்போ ஞாயிறு வாரத்தின் முதல் நாள், அது முதல் 7வது நாள் என்று வரும்போது சனிக்கிழமை. அப்படியானால் சனிக்கிழமை ஓய்வு நாள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இதில் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நான் பின் சொல்ல போகிற வசனத்தின்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாய் விளங்கும். அதை அழகாய் புரிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். இப்போ வேதாகமத்தில் ஒரு பகுதிக்கு நம்ம வரப்போகிறோம். அதில் இந்த காரியங்கள் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அநேக இடங்களில் நாம்
7வது நாள் ஓய்வு நாள் என்பதை பார்க்க முடியும். ஆனால் தேவன் 8ஆம் நாளில் ஓய்வு என்பதற்கும் வேதாகமத்தில் மிக தெளிவான ஆதாரங்களை வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, அப்போ அந்த ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு தேவன் அழைத்து கொண்டு வர திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படி அவர்களுக்கு பஸ்கா என்று ஒரு உணவை அங்கே ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அதுடைய இரத்தம் கதவு நிலையில் பூசப்படுகிறது. ஸ்தோத்திரம். சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போகிறான். எகிப்தில் பலத்த சங்காரம் தலைச்சன் பிள்ளைகளுக்கு. ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கு அங்கே கதவு நிலையில் இரத்தம் பூசப்பட்ட குடும்பங்களில் சங்கார தூதன் திரும்பி கூட பார்க்காம கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்று ராத்திரியிலே, அதாவது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது என்றைக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது வாசிங்க பார்க்கலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து 14ஆம் தேதி அன்று சாயங்காலத்திலே. அப்போ அதிலிருந்து ஒரு கணக்கு வருகிறது, ஓய்வு நாளுடைய கணக்கு. அதுக்காகத்தான் அந்த பகுதியை தொட்டேன். இதை மறந்து போகக்கூடாது. அந்த சாயங்காலம் தேவன் ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளுடைய சிருஷ்டித்து முடித்த பிறகு அங்கே ஒரு வார்த்தை வரும், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு வரும். அதை நம்ம கவனிச்சிருப்போம். இதன் அடிப்படையில் இஸ்ரவேலர்களுடைய கலண்டரில் அவர்களுடைய நாள் கணக்கில் சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. ஏன்னா சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. நமக்கு நைட்டு 12 மணி அந்த கணக்கு. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் 6 மணி வரைக்கும். அப்போது இங்கே 14ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்கு, பஸ்கா ஆசரிப்பதற்கு ரெடி பண்ணுறாங்க. அப்படியானால் அந்த நைட் 15ஆம் தேதி அதை புசிக்கிறார்கள். புசித்துவிட்டு அழகாய் அந்த ராத்திரியிலேயே அவர்கள் கர்த்தர் சொன்ன உடனே அவர்கள் கிளம்பி போகிறார்கள், பிரயாணப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்போது ஸ்தோத்திரம். இதை இன்னும் தெளிவாய் பார்க்க வேண்டுமானால் இதை கவனமாய் கவனிங்க. இதில் அந்த ஓய்வு நாளை பற்றிய காரியம் வருகிறது. அதற்காகத்தான் இந்த பகுதியை தொடுகிறேன். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மலைக்கு எதிராய், சீனாய் மலைக்கு எதிராய் பாளையம் இறங்கினார்கள். இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு அருமையான ஒரு காரியம் வெளிப்படுகிறது. பஸ்காவை முடித்துவிட்டு பிரயாணப்படுகிறார்கள். அந்த 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் 16 நாட்கள். அதுக்கு அடுத்த மாதம் இஸ்ரவேலுடைய கலண்டரில் 30 நாள். அதற்கு அடுத்த மாதம் ஸ்தோத்திரம். அப்போது 15, 30, 45, அதில் ஒரு 1 46. இங்கே 3ஆவது மாதம் 1ஆம் தேதி வந்தடைந்தார்கள். அப்போது 47. இதுக்கு பிறகு அந்த 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14, 15 வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா மோசையை கொண்டு சொல்லுவார் தேவன், நீ இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள்,
மூன்றாம் நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று. ஏன் பேசுவாராம்? அதை குறித்து 9ஆம் வசனத்தில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். மோசேய ஜனங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் இவர் வாயிலிருந்து வருகிறது என்பதை விசுவாசிக்கணும். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் மத்தியில் நாம் வந்து பேசணும் அப்படின்னு வருகிறார். ஸ்தோத்திரம். இப்போ இதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். இப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்று யாத்ராகமம் 19:4-5-6. தேவன் நம்மை எப்படி நினைத்திருக்கிறார், அவருடைய நினைவுகள் என்ன என்று அங்கே பார்க்கலாம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கற்பனைகளின்படி, என்னுடைய கட்டளைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறார். நீங்கள் தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்கிறார். தேவன் மனுஷனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்களா. நீங்கள் தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்கிறார். மட்டுமல்ல, ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ என்ன விசாரிக்க யாருண்டு, என்ன நினைக்க யாருண்டு, எனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று சொல்லி நாம் ஏதோ நம்ம தனித்து விடப்பட்டவர்களைப் போல நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளவும் செய்கிறோம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால், நீங்க தான் எனக்கு சொத்து அப்படின்னு அவர் சொல்லுவாரானால் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை குறித்து எப்பேற்பட்ட நினைவுகளை வைத்திருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அவரோடு கூட அப்பேற்பட்ட ஒரு நினைவுள்ளவர்களாய் வாழுகிறோமா? இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு என்னை குறித்து, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் தன்னுடைய சொத்தாக என்னையும் உங்களையும் வைத்து அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய ஆசாரிய ராஜ்யமாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரிய ராஜ்யம், அவ்வளோ அற்புதமான வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பரிசுத்த ஜாதியாக மாற்றி அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். அப்போ அவர் கரத்தில் நம்ம இருப்போம்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக காக்கப்பட முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்ராகமம் 19:16-19 வரை வாசி. 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசே பேசினான், தேவன் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். இந்த வார்த்தையை நன்றாய் மனசில் இருத்தி கொள்ளுங்கள்.
மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஏன் அந்த இடத்துல வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று வருகிறது? ஸ்தோத்திரம். அவர் கற்பலகையும் கொடுத்திருக்கிறார், ஆனால் வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்பது துல்லியமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த 2 நாள் தங்களை ஜனங்கள் பரிசுத்தமாக்கினார்கள். 3ஆம் நாளிலே அங்கே பயங்கரமான மலை புகைகிற அனுபவம், சூளையை போல எரிகிற ஒரு அனுபவம் அங்கே உண்டாயிற்று. ஜனங்கள் அதை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அங்கே பயங்கரமான சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். எக்கால சத்தம் வர வர உயர்ந்து காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இது எழுதியிருக்கும்போ லேசாகத்தான் எழுதியிருக்கிறது. ஆனால் அதுடைய அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், முழு மலையும் எரிந்து கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது. ஸ்தோத்திரம். யாருக்கும் கேடல்ல. ஏன்னா தேவனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தும்படியாக ஜனங்கள் தேவனை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். எக்கால சத்தம் மனுஷன் ஊதுகிறதல்ல, பரலோகத்தின் தூதர்கள் ஊதி இருக்கலாம். அங்கே எக்கால சத்தம் வர வர மிக வலுவாய் தொளித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவன் எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வருவார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஸ்தோத்திரம், ஒரு முன் அனுபவம் அங்கே இருக்கிறது. சீனாய் மலை எரிந்து கொண்டே இருக்கிற அனுபவம். அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல மோசே பயப்படாமல் நின்று தேவனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே துரிதப்படுத்தி அங்கே கொண்டு அந்த மலைக்கு முன்பாக விடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் யார் என்பது தெரிகிறது, அவருடைய வல்லமை என்ன என்பது தெரிகிறது, தேவனை பற்றும் பயம் அவர்கள் உள்ளத்தில் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அந்த சீனாய் வனாந்திரத்தில் வந்து வார்த்தையினால் 10 கட்டளையை பெற்ற அந்த நாள் வரைக்கும் 50வது நாள், முதல் நாள் ஸ்தோத்திரம், அங்கே பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அதிலிருந்து 50வது நாள் இந்த சீனாய் மலையில் அவர்கள் வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய கட்டளைகளை வார்த்தையினால் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது வார்த்தையினால் பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாகன என்று சொல்லி அங்கே 10 கட்டளையை கீழே எழுதப்பட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பிறகு வாசிச்சிடுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 9வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. இப்போ உங்களுக்கு விளங்கும். ஸ்தோத்திரம். தேவன் கற்பலகையை கொடுத்தார். எப்போ கொடுத்தார்னா அன்னைக்கு கொடுக்கல. அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். சீனாய் மலையில் வந்தது 50வது நாள். அன்றைக்கு கற்பலகையை கொடுக்கல. ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் உபாகமத்தில் சொல்கிறார், தேவன் கற்பலகைகளை எனக்கு கொடுத்தார். அது எப்படி கொடுத்தார்னா, அன்றைக்கு மலை எரிந்து கொண்டிருந்த நாளிலே உங்களோடு தேவன் எதை பேசினாரோ,
அந்த வார்த்தைகளையே கொடுத்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 10 கட்டளையை தேவன் பேசி சொன்னார். அதற்கு பிறகுதான் அந்த 50வது நாள் பேசி சொன்ன பிறகு மோசேய தேவன் மலையின் உச்சிக்கு அழைக்கிறார். அங்கே மலை உச்சியில் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பாதத்தில் இருந்து அங்கே 10 கட்டளையை பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். மட்டுமல்ல, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த 40 நாளில்தான் தேவன் எபிரேய சொற்களை மோசேக்கு படித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் தாயின் பால் மருந்த உடனேயே அங்கே எகிப்துக்கு போனார். அங்கே சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். எபிரேய வார்த்தையை அவர் படிப்பதற்கு அதிக நாட்கள் அவருக்கு கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் கற்றுக் கொடுத்தார் என்று அங்கே தைரியமாய் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். சரி, இருக்கட்டும். இப்போ பஸ்கா ஆசரித்த 50வது நாள் சீனாய் மலையில் வார்த்தையினால் கட்டளைகளை பெற்றார்கள். தேவனுடைய வாயின் வார்த்தையினால் கட்டளைகளை பெற்றார்கள். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 50வது நாள், இதை குறித்து பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, முதலாம் நாளிலும் ஓய்வு, அந்த 50ஆம் நாளிலும் ஓய்வு. அப்படின்னா 7-7-49 அடுத்த நாள், அந்த வாரத்தின் முதல் நாள் என்று வர வேண்டிய அந்த நாள் அங்கே கட்டளையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தது முதல் 40 நாளளவும் இந்த பூமியில் தாம் உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். இந்த 40ஆம் நாளில் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து 10 நாள் காத்திருந்தார்கள் மேல் வீட்டறையில். அந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிங்க பார்க்கலாம். பெந்தைக்கொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமேன், ஆமேன். சரி, இங்கே பார்க்கிறோம் பெந்தைக்கோஸ்தே அப்படின்னா, பெந்தைக்கோஸ்தேன்னா சபை கிடையாது. பெந்தைக்கோஸ்தேன்னா 50ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம். 50ஆம் நாள் என்று அர்த்தம். அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல மேல் வீட்டறையில் இருந்த 120 மேலும் வந்து இறங்கியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், அந்நிய பாஷையை பேசினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இது 50ஆம் நாளில் நடந்தது. அப்போ தேவன் கட்டளை கொடுத்தது 50வது நாள் பழைய ஏற்பாட்டில். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்னும் ஒரு 50 பார்த்துருவோம். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் படிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே பார்க்கிறோம், 7ஆம் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். புதிய போஜன பலி.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சரீரத்தை, இரத்தத்தை நமக்கு தரும்போது, இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய இரத்தம் என்று சொன்னார். புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். தம்முடைய சரீரமாக அப்பத்தை கொடுக்கும்போது, இது உங்களுக்காக பிற்கப்படும் புதிய உடன்படிக்கையின் அப்பம் என்று அங்கே சொல்லியிருக்கார். அப்போ புதிய உடன்படிக்கை தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுத்தார். ஆனால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் புதிய போஜன பலியை அங்கே படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, லேவியராகமம் 23:39வது வசனம், நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். 1ஆம் நாளிலும் ஓய்வு. 1ஆம் நாள் எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. இல்லைன்னா டவுட்டாக இருந்தால் கலண்டரில் போய் பாருங்கள், வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்னு அது விளங்கும். இந்தியன் கலண்டரில், நம்ம கலண்டரில் பார்க்கும்போது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. அப்போ 8ஆம் நாள் எந்த நாள்? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. அப்போது பழைய ஏற்பாட்டிலேயே அந்த 8ஆம் நாளை குறித்து மிக துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சரி, இனி புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஆண்டவர் இயேசுடைய சீசர்கள் எந்த நாளை ஆசரித்தார்கள் என்பதை வேதத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட போது மகதலேனா மரியாள் அந்த அவர்களுடைய ஓய்வு நாள் நியமப்படி ஓய்ந்திருந்தாள். ஏன்னா அதில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. தன்னுடைய கையினால் வீட்டில் சுவிட்சு கூட போடக்கூடாது. ஆனால் ஒரு கம்பெடுத்து சுவிட்சில் தட்டி போடலாம். ஸ்தோத்திரம். அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிக இருட்டோடு கல்லறைக்கு மகதலேனா மரியாள் போகிறாள் என்று யோவான் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். மற்ற சுவிசேஷங்களில் அவர்களோடு கூட சில ஸ்திரீகள் போனார்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஏன் யோவான் மட்டும் மகதலேனா மரியாளை மட்டும் சொன்னார் அப்படின்னு பார்ப்போம்னா, இந்த 4 பேரும் 4 நிலையில் இருந்து எழுதினவர்கள். ஒன்றோடொன்று ஐக்கியப்பட்டு எழுதவில்லை. ஒன்று. 2வது, யோவானை பொறுத்தவரையில் அவர் எது தெய்வீகமாயிருக்கோ அதை மட்டும்தான் தொடுவார். ஏன்னா அவர் இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்தவர் அல்லவா, அதனால இருக்கலாம். அப்போ அதனால அந்த இடத்துல இயேசுவோடு பேசுவதற்கு மகதலேனா மரியாள் துணிந்ததுனால அந்த காரியத்தை அவர் துல்லியமாய் அங்கே கோடிட்டு காட்டுகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கல்லறையிடத்துல போகிறாள். போனபோது ஸ்தோத்திரம், அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய் அப்படின்னு. உடனே இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. இல்லை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். மகதலேனா மரியாள் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு தோட்டக்காரர் நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அம்மா கேட்குறாங்க, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொள்வேன். அவர் மரித்து 3 நாள் முடிஞ்சிட்டுன்னுள்ள எண்ணமே அம்மாவுக்கு இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லை, சீசர்களெல்லாம் பயந்து அறை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு இருக்காங்க. எப்போ அடுத்து நம்ம அறைய போகிறாவளோன்னு. அப்பேற்பட்ட கட்டத்தில் அம்மா தைரியமாய் போகிறார்கள். சோத்திரம். ஏன்னு பார்த்தோன்னா வேதம் மிக தெளிவாய் சொல்லுது. 1 யோவான் 4:18 பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
அம்மாவுக்கு பயம் இல்லை. ஏன்னா 7 பிசாசு பிடிச்சு படாத பாடுபட்டு கொண்டிருந்த அம்மாவை ஆண்டவர் இயேசு விடுவித்தார். அதனால இயேசுவின் மேல அளவு கடந்த பாசம் அம்மாவுக்கு. நானும் நீங்களும் எத்தனை பகுதியில் விடுவிக்கப்பட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் அந்த பகுதியிலெல்லாம் ஏசப்பா நமக்கு எவ்வளவு சமாதானத்தை தந்து அவ்வளவு அற்புதமாக நம்ம நடத்தவில்லையா? எத்தனை காரியங்களை நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இதெல்லாம் செய்திருந்தும் இயேசுவிடத்தில் அந்த பூரண அன்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்பதை நாம் செக் பண்ணி பார்க்கணும். நம்முடைய அப்போ ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் கல்லறைக்கு போனா. அது ஞாயிற்றுக்கிழமை. இயேசு அங்கே உயிர்த்தெழுந்திருந்தார். அந்த தோட்டக்காரர் மரியாளே என்று சொல்லும்போது இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டாள். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7-8 முதல் 10 வரை படியுங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அருமையான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வாரத்தின் முதல் நாள் அங்கே திருவிருந்து கொடுப்பதற்காக கூடியிருக்காங்க. பவுல் நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இது ஒரு பகுதி. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிங்க. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இப்போ உங்களுக்கு இந்த காரியங்கள் டவுட் மாறும் என்பது எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரம். 7th டேயா அல்ல 8th டேயா என்பது ஜெபிப்போமா? மகிமையான பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவான பலனை கட்டளையிடுவீராக. அப்பா, ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்னீங்க, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ தயவு பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். பூரண கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். வானத்தின் சர்வ சேனைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் சர்வ சேனைகளே கர்த்தரை துதியுங்கள். நாம் அவர் சொந்த ஜனமல்லவோ, நாம் அவர் சொந்த சம்பத்தல்லவோ.